பத்திரிகையாளர் கோலாகல ஸ்ரீனிவாசன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். பத்திரிகையாளர் சுவாமிநாதன் பேசுறப்ப சொல்றாரு, பாஜக 50க்கும் மேற்பட்ட இடங்களை எதிர்பார்த்தாலும் சமரசம் இல்லாம எடப்பாடி பழனிசாமி அவ்வளவு தொகுதியெல்லாம் ஒதுக்கீடு செய்ய மாட்டாரு அப்படின்னு சொல்றாரு. பாஜகவோட எதிர்பார்ப்பு நிறைவேறுமா? அவ்வளவு தொகுதிகளை அதிமுக கொடுக்குமா? உங்களுடைய பார்வை சார். முதல்ல பிஜேபி என்ன கோணத்துல 50க்கு மேல கேட்கறாங்கன்னு பாக்கணும்ல. பிஜேபிக்கு என்ற 50 தொகுதிகள் அப்படின்னு கேட்டால் அதுல தயக்கம் ஏற்படலாம். ஆனால் பிஜேபி இன்னும் பல கட்சிகளுக்கும் சேர்த்து கேட்பதாக நமக்கு தகவல் வருகின்றன. குறிப்பா தமிழ் மாநில காங்கிரஸ், அதே போல டிடிவி தினகரன், ஓபிஎஸ். இதை விட ரொம்ப முக்கியமான ஒரு திருப்பம் என்ன அப்படின்னா, பெரியவர் ராமதாஸுக்கும் சேர்த்து அமித்ஷா 50 கிட்டத்தட்ட அரௌண்ட் 50 கான்ஸ்டிடுவன்சிஸ், மோர் தென் 50 கான்ஸ்டிடுவன்சிஸ் கேட்டிருப்பதாகவும், அதே போல ஜெயித்து ஆட்சி அமைக்கிற பட்சத்துல பிஜேபிக்கு 3 அமைச்சர்கள் பதவி தர வேண்டும் என்று கோரி இருப்பதாகவும் தகவல்கள் கசிந்திருக்கின்றன. இது எந்த அளவுக்கு உண்மை பொய்யெல்லாம் நமக்கு தெரியாது. ஏன்னா அது ஒரு இன் கேமரா மீட்டிங். அதுல எடப்பாடி பழனிசாமியும் அமித்ஷா மட்டும்தான் பேசியிருக்காங்க. மொழிபெயர்ப்பாளரா எடப்பாடி அவர்களுக்கு நெருக்கமான ஒரு உறவினர் பங்கேற்றிருக்கிறார். இந்த 3 பேருக்கு தான் என்ன பேசினாங்கன்னு தெரியும். இது எல்லாமே அசம்ஷன். பட் என்னுடைய இது பிஜேபிக்கு மட்டும் எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா, போன தடவை 20 கொடுத்தாங்க. நிச்சயமா இந்த தடவை 20க்கு மேல கிடைக்கும். அதை உத்தரவாதமா சொல்ல முடியும். இது ஒண்ணு. இரண்டாவது, பிஜேபி தயாரித்து எங்களுக்கு இந்த தொகுதிகள் வேணும், ஸ்பெசிபிக்கா தொகுதிகள் கேட்கிறாங்கல்ல, அந்த தொகுதிகள்ல உங்களுக்கு கொடுக்கப்படுகிற பெரும்பாலான தொகுதிகள் வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளாக இருக்கும். இந்த இரண்டையும் உத்தரவாதமா சொல்ல முடியும். முன்னை காட்டிலும் பிஜேபிக்கு அதிக இடம் கிடைக்கும். முன்னை காட்டிலும் வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள் பிஜேபிக்கு ஒதுக்கப்படும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். நன்றி திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ். இணைப்புல உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு